அரவிந்த் சென்னை செல்லும் கடைசி பேசஞ்சர் ரயிலை மிஸ் செய்து விட்டான். இப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக அரவிந்த் இதுவரை கண்டிராத சென்னை செல்லும் ரயில் ஒன்று வந்தது. அவன் அதில் ஏறினான். கிட்டத்தட்ட காலியாக இருந்த அந்த ரயிலில் ஒரு பெண் மட்டும் 3வது பெஞ்சில் அமர்ந்திருந்தாள். முகம் தெளிவாக தெரியவில்லை. கருப்பு துப்பட்டாவால் மூடியிருந்தது. ரயில் நகர்ந்ததும் அரவிந்த் அருகில் அமர்ந்தான். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. சற்று நேரம் கழித்து அவளது கைப்பை தரையில் விழுந்தது. அதை எடுத்து கொடுக்க சென்றபோது அரவிந்த் திடீரென்று நடுங்கினான். அவளது கையில் விரல்கள் இல்லை. அவன் திடுக்கிட்டு பின்னோக்கி நின்றான். அந்த பெண் மெதுவாக தலையை குனிந்து, எனக்கு யாரும் கை கொடுக்கவே மாட்டாங்க என்று சொன்னாள். குரல் குளிர்ந்த காற்றை போல இருந்தது. அரவிந்த் பதறியபடி ரயிலின் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடினான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. முழு ரயிலும் வெறிச்சோடியது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. ரயில் இன்னும் நகர்ந்து கொண்டே இருந்தது. அவன் போன் எடுத்து உதவி கேட்க முயன்றான். சிக்னல் இல்லை. சாளரத்தின் வழியாக வெளியே பார்த்தபோது ரயில் நின்று கொண்டிருப்பது போல தோன்றியது. ஆனால் காட்சி மாறவில்லை. அதே மரம், அதே நிலவு, அதே மண் மீண்டும் மீண்டும் தோன்றியது. அவன் கண்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த நேரத்தில் அந்த பெண் மீண்டும் அவன் பின்புறத்தில் நின்றிருந்தாள். நானும் இப்படித்தான் சிக்கினேன் கடந்த ஆண்டு இதே ரயிலில் என்று அவள் சொன்னாள். ரயில் ஒரு விபத்தில் பலர் உயிர்ந்ததாகவும் அவள் உடலும் இதே கம்பார்ட்மெண்டிலேயே கண்டெடுக்கப்பட்டது என்றும் அவள் மெதுவாக கூறினாள். இப்போது நீயும் எங்களுடன் தான் என்று சொன்னதும் ரயில் ஒரு கடும் சத்தத்துடன் நின்றது. அடுத்த நாள் காலை ரயில்வே காவலர்கள் அந்த டிராக்கில் ஒரு வெறிச்சோடிய கம்பார்ட்மெண்ட்டை கண்டனர். அதில் யாரும் இல்லை. ஆனால் ஒரு கைப்பை மட்டும் இருந்தது. அதில் இருவரின் புகைப்படம். ஒன்று அந்த பெண், மற்றொன்று அரவிந்த். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது மாதிரி அமானுஷ்யமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நடந்திருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லவும். நன்றி.